நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? சந்தியா வேற எங்க போனான்னு தெரியல. ஃபோன் பண்ணலாமா வேணாமா? ஹாய் மஞ்சு. ஹாய். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே இருக்கேன். பேசலாமே. ஓகே, அப்புறம் சொல்லு. நான் என்ன சொல்றது? நீங்க தான் ஏதோ பேசுன்னு சொன்னீங்க, பேசுங்க. ஓ இல்லை, நான் தான் பேசணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டேன். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் ஒன்றும் தப்பா நினச்சிக்க மாட்டேன். இல்லை, லவ் மேட்ரை பற்றி தான் பேசலான்னு. என்ன? லவ் மேட்ரு நினைச்சேன்டா நீ நல்ல மாதிரி பேசும்போது வில்லத்தனம் பண்ணுவேன் அப்படின்னு. ஹலோ, நான் சொல்றது கொஞ்சம் கேட்குறியா மஞ்சு? இது என்ன கேட்கணும்? அதான் அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் சந்தியாக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு உன்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாரி கேட்டேன்ல, அது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நீ இப்ப என்கிட்ட ஐ லவ் சொல்ல வந்திருக்க இல்ல? எது ஐ லவ் யூவா? ஆமா. உன்கிட்ட? ஆமா. நானு? ஆமா. அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? லவ் மேட்டர்னு சொன்னல, அப்ப ஐ லவ் தானே சொல்ல வந்திருக்க? தேவைதான், எனக்கு நல்லா தேவைதான். சரி, அன்னைக்கு நீ ஏன் இறங்கி வந்து என்கிட்டயும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சாரி கேட்டியே? சரி, உன்னால நான் சந்தியா வேற திட்டேன், அதனால சந்தியாவும் சிவாவும் அவங்களோட சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி ஹெல்ப் பண்ணலாம்னு உங்ககிட்ட வந்து பேசினா. சாரி ஜீவா, சாரி, தப்பா புரிஞ்சுட்டேன். சாரி. எப்படி அது எப்படி நான் உங்ககிட்ட ஐ லவ் யூ தான் சொல்ல வந்தா நீ ஏன் ஜட்ஜ் பண்ணிக்கிட்ட? என்னை பார்த்தா என்ன வில்லத்தனம் பண்ற மூஞ்சி மாதிரியா இருக்கு? சாரி சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? பொண்ணுங்க ஏதாவது தப்பு பண்ணா நாங்க ஜட்ஜ் பண்ணிட்டு போனோம், அதே பையன் ஏதாவது தப்பு பண்ணா எங்களுக்கு கோர்ட்டு கேஸ் பெயில் ஜெயிலுன்னு இருப்பீங்க இல்ல? டேய், பேசுறதுனா என்கிட்ட மட்டும் பேசுறா, அதென்ன உலகத்துல இருக்க அத்தனை பொண்ணுங்களை பத்தி பேசுறா? உனக்கு பொண்ணுங்களை பத்தி என்ன தெரியும்? எனக்கு பொண்ணுங்களை பத்தி எதுவும் தெரியாது, தெரிஞ்சுக்கவும் எனக்கு அவசியம் இல்லை. நான் இங்க வந்தது சந்தியாவும் சிவாவும் எப்படி சேர்த்து வைக்கணுங்கிறத பத்தி பேசுறதுக்காக தான். நானும் சந்தியாவோட லவ் விஷயத்துக்காக தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பண்ண துரோகத்துக்கு உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சேன். சரி, ஆனா என்னால ஒரு லவ் பிரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டேன். நானும் என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சாரி கேட்டேன். இந்த பாரு மஞ்சு, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோ. உனக்கு சந்தியா ஃப்ரெண்டு, சந்தியா எனக்கு ஃப்ரெண்டு. ஆனா இதை வச்சுட்டு நீ என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆக முடியாது, நம்ம என்னைக்குமே எதிரி தான். ஆனா சந்தியாவோட லவ் சேர்த்து வைக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். நீ சொல்ற மாதிரி எப்பயுமே நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியாது. அதே மாதிரி சந்தியாவோட லவ்க்கு ஹெல்ப் பண்ற சாக்குல என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு மட்டும் நினைக்காத. இதை நான் உன்கிட்ட சொல்லணும். நானும் என் ஃப்ரெண்டு சிவாவையும் உன் ஃப்ரெண்டு சந்தியாவும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன். நானும் என் ஃப்ரெண்ட் சந்தியாவோட லவ்க்காக கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். ஓகே, அப்போ நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம காதல், சாரி, நம்ம சேர்த்து வைக்க போற இந்த காதல் அழியாது, அழியும் விட மாட்டோம். ஓகே, காதல் அழிவதில்லை என்னைக்குமே. What's happening here? இது என்ன காலேஜா இல்ல லவர்ஸ் பார்க்கா? இல்ல சார், அது I just don't want any explanation. சார், இல்ல நீங்க தப்பா புரிஞ்சு. இன்னும் ஒரு வார்த்தை பேசின I will suspend you from the college. சார், both of you come to my office. Come, I say. சார், இல்ல நான் சொல்றது எல்லாம் உன்னால. I said come. கமிங் சார், கமிங். வர வர இந்த காலேஜில் ஸ்டடீஸை விட ரொமான்ஸும் லவ்வும் தான் அதிகமா இருக்கு. இவர் இவ்வளவு உக்கிரமா இருக்கிறத பார்த்தா நம்ம காலேஜ் லைஃபுக்கு எண்டு கார்டு போட்டுருவார் போல இருக்கே. எல்லாம் இவளால வர்றது. நான் என்னடா பண்ண? சும்மா இருந்தவள லவ்க்கு ஹெல்ப் பண்ணலாம், காதல வாழ வைக்கலாம்னு சொல்லிட்டு நீ தானே மாட்டி விட்ட. இடியட். என்னது? யார் இடியட்? நானா? நீதாண்டி. நான் இல்லடா, அது நீதான். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரெண்டு பேரும் பிரின்சிபலோட ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்கிறது கொஞ்சமா ஞாபகம் இருக்கா? and I am the principal of this college. Do you at least realize that? சார், நான் எதுவும் செய்யல சார், இவதான் சார். சார், இவன் தான் சார். enough I say. என்ன? நீங்கெல்லாம் ஸ்டூடெண்ட், நான் எவ்வளவு டீசெண்டா பிஹேவ் பண்றேன், அதே மாதிரி காலேஜ் கேம்பஸ்குள்ள நீங்கெல்லாம் டீசெண்டா பிஹேவ் பண்ணு நான் எதிர்பார்க்க மாட்டேனா? இந்த காலேஜுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. பிரின்சிபல்னு எனக்கும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க பாட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் ஏன் முன்னாடி. ஐயோ, ரொமான்ஸ்லாம் இல்ல சார், நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சார். சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் சார் பேசிட்டு இருந்தோம். இல்ல மஞ்சு? ஆமா சார், ஜீவா கூட என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். நாங்க ரொமான்ஸ்லாம் பண்ணல சார். நீங்க ரெண்டு பேரும் சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் நம்பணும் இல்ல? ஒன்னையும் சரி
உங்க ரெண்டு பேரையும் இந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ள படிச்சுக்கிட்டு இருந்தோ எழுதிட்டு இருந்தோ இல்ல ஸ்டடீஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோ இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. இல்ல சார், நான் எப்பவுமே படிச்சுட்டே தான் சார் இருப்பேன். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா என்னோட கிளாஸ்ல ப்ராஜெக்ட் சப்மிஷன்ல நான் தான் சார் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு டவுட்டா இருந்தா என் கிளாஸ் மேம் பிரியா மேம் கிட்ட கேட்கலாமே. உன்னை பத்தியோ இல்ல உன் கேரக்டர் பத்தியோ மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதான் நீங்க ரெண்டு பேரும் காலேஜ் கேம்பஸ்க்குள்ள கை குலுக்கி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்த என் கண்ணால பார்த்தனே. சார், நீங்க நினைக்கிற மாதிரி ரொமான்ஸ்லாம் இல்ல சார். கண்டர் அனுப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏசி ஏன் ஓடல? ஒண்ணும் இல்லையா, கிட்டத்தட்ட 1500 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற இந்த காலேஜ்ல நூத்துக்கணக்கான லெக்சரர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் வந்து போற இடத்துல கொஞ்சம் கூட பயம் இல்லாம லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. சார், நீங்க நினைக்கிற மாதிரி ரொமான்ஸ்லாம் இல்ல சார். நீங்களே சொல்லுங்க சார், யாரா இந்த மூஞ்சி போய் அதுவும் நான் போய் லவ் பண்ணலாம் சார்? இவளும் இவ ஹைட்டும் வாத்துக்கு ஃப்ராக் போட்ட மாதிரி என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? என்னை விடுங்க சார். நீங்க லவ் பண்ணீங்களா சார் இவள? Shut up! சார், நான் போய் லவ் பண்ணுவேனா சார்? நான் மட்டும் இல்ல, உலகத்து வேற எந்த பொண்ணுமே லவ் பண்ண மாட்டா. மூஞ்சிய பாருங்க, அவன் மொழிய பாருங்க. எங்க அம்மா எனக்காக யூகே யூஎஸ்ல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. நான் போய் லவ் பண்ணி என் வாழ்க்கைக்கு எடுத்துப்பேனா சார்? நம்புங்க சார், என் பாட்டி மேல சத்தியமா. வேணா உங்க மேல சத்தியம் பண்றேன் சார். நான் கூட உங்க மேல. கரெக்ட் சார். சத்தியத்துக்கு மேலே யாராவது சத்தியம் போட முடியுமா? ஆக்ஷனு எனக்கு முன்னாடி ரெண்டு பேரும் டிராமா பண்றீங்களா? இப்படிதானே அன்னைக்கு டிராமா பண்ணி என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனீங்க. துணிவா இருக்காரு. இன்னைக்கு முடியாது. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் காலேஜ் கேம்பஸ்க்குள்ள கைய குலுக்கி சிரிச்சு பேசிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன். அப்புறம் என்னமோ சொன்னீங்க, என்ன? காதல் அழிவதில்லை, அழியவும் விட மாட்டேன். டயலாக் என்னடா? லவ். இதுக்குதான் காலேஜ் கட்டி வச்சிருக்கோம் நாங்க. என்னன்னு புரியாம லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, இவருக்கு நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னன்னு புரியாம லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, இவருக்கு நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்? ஓ சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஆனா லவ் இல்ல, லவ் பத்தி பேசல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ வில் பிகம் வைல்ட். இந்த தடவை என் பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியரா இருக்கும். சார், சிவியர் பனிஷ்மெண்ட்லாம் வேணாம் சார். நான் நடந்தது என்னமோ அதை அப்படியே உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு. அட பாவி, பனிஷ்மெண்ட்க்கு பயந்து உண்மையை சொல்லிடுவான் போல இருக்கே. சார், நீங்க சொன்ன மாதிரி நாங்க லவ் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா எங்க லவ் பத்தி இல்ல சார். அப்புறம் எங்க ஃப்ரெண்டோட. சார், எங்க ஃப்ரெண்டோட லவ் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். ஃப்ரெண்ட்ஸா? அவங்க யாரு? எந்த டிபார்ட்மெண்ட்? அது சார், அவங்க இந்த காலேஜ் இல்ல சார், அவங்க பிஎஸ்எஸ் காலேஜ் சார். அவனோட ஃப்ரெண்டு நான், அவனோட ஃப்ரெண்டு இவன். லவ்வுக்கு ஹெல்ப் பண்றோம்னு இவன் ப்ராமிஸ் பண்ணிட்டான் சார். அத பத்தி தான் சார் நாங்க பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டீங்க சார். சி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலேஜோ அந்த காலேஜோ எந்த காலேஜா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு தான் வராங்க. இப்படி லவ் பண்றதுக்கோ லவ்வர்ஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ வரல, வரவும் கூடாது. உங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்கிறதுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அதை நினைச்சு பாக்குறீங்களா? ஆனா உங்களுக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். சி, நானும் சரி உங்க பேரண்ட்ஸும் சரி உங்களை காலேஜுக்கு படிக்கிறதுக்கு தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா நீங்க படிச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல நல்லா இருப்பீங்கன்னு நினைச்சு செய்யறாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? இனிமே உங்க ரெண்டு பேரையும் எங்கேயாவது இன்டீசென்டா பிஹேவ் பண்றத பார்த்தேன், நோ எக்ஸ்பிளனேஷன், நோ என்கொயரிஸ், ஒன்லி சஸ்பென்ஷன். ஓகே சார், நான் இனிமேல் இந்த மாதிரி மால் பிராக்டிஸ் பண்ண மாட்டேன் சார். மால் பிராக்டிஸா? ஏய், உனக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல நான் தான் அட்மிஷன் கொடுத்தனான்னு என்னாலே நம்ப முடியல. முதல்ல நீ பேசுறத நிறுத்து, மத்த எல்லாம் கரெக்டா நடக்கும். Now go to your class. Please go. லேப்டாப்ல அப்படி என்னதான் பண்ணுவீங்களோ தெரியல. என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க சாப்பிட வந்தாலே போதும். எனக்கு பசிக்கலமா, நான் அப்புறம் சாப்பிடுறேனே. வயசானவங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், இல்லன்னா உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வரும்.
கேப்ல எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றியா? ம். ஐ எம் ஆல்வேஸ் 616 தெரியுமா? ஓ ஆ. அப்படியா? சரி சரி சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க. வாடா, உன் ஐடியா என்ன? நீயாவது சாப்பிட வரியா இல்ல நீ உங்க அப்பா மாதிரி அப்புறம் சாப்பிட போறியா? நான் யாருமா? உன் பையன். நீ எப்ப சாப்பிட சொல்றியோ அந்த செகண்டே சாப்பிட்டுருவேன். வா. சரி வா, உனக்கு ஹெல்ப் பண்றேன். மா, இதான் கிச்சனா? நல்லா கிளீனா மெயின்டைன் பண்றீங்க. வேற என்னடா வேலை எனக்கு இந்த வீட்ல? மா, ம்? என்னம்மா இப்படி கலர் கம்மி ஆயிட்ட? போடா போய் உட்காரு. சொன்னா நம்ப மாட்டேன். சரி, நாளைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீ தானே? எது கேக்குற? இல்ல, நாளைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா இருந்தா அப்படியே பார்லர் வரைக்கும் போயிட்டு ஒரு கோல்டன் ஃபேஷியல் பண்ணலாம்ல? டேய், எனக்கு எதுக்குடா ஃபேஷியல்லாம்? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நீ யாரு? மாடர்ன் காலேஜ் கரஸ்பாண்டன்டோட ஒய்ஃப்மா நீ. உனக்கு என்னடா வேணும்? எதுக்கு இவ்ளோ பில்டப் குடுக்குற? ஷார்ப்புமா நீ. என்ன வேணும்னு சொல்லு. மா, எனக்கு ஒரு டவுட்மா. நான் உன்ன மாதிரியா இல்ல அப்பா மாதிரியா? நீ அப்படியே உன் அப்பா மாதிரி மூஞ்சி. நீ மட்டும் தான் அப்படி சொல்ற. வெளிய இருக்கவங்களா நான் உன்ன மாதிரி. உனக்கு இருக்க ஹெல்பிங் டெண்டன்சி எனக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. ஓ, பெரிய அமௌண்டா வேணும் போல இருக்கே. என்ன ஒரே செகண்ட்ல அசிங்கப்படுத்திட்ட. சரிடா, என்ன சொல்லணுமோ அதை டைரக்டா சொல்லி தொலை. மா, என் காலேஜ்ல பழனின்னு ஒரு பையன் இருக்காமா. நம்ம காலேஜ்க்கு ஆப்போசிட்ல ஒரு டீ கடைல, அது அவங்க அப்பா தான். போதும், கதையெல்லாம் ஏண்டா அவ்வளோ இழுத்துட்டு போற? நேரா வா விஷயத்துக்கு. அவனை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்ன்றது அவங்க அப்பா அம்மாவோட ஆசைமா. ஆக்சுவலா எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானடா. அந்த பையனோட ஆசையும் அதாம்மா. நல்ல விஷயம். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா. ஃபீஸுக்கு பணம் ஏதாவது வேணுமா சொல்லு. மா, ஃபீஸ்லாம் ஒரு மேட்டர் இல்லம்மா. இப்படின்றதுக்குள்ள ரெடி பண்ண மாட்டியா நீ? வேற என்னதாண்டா வேணும் சொல்ல. அந்த பையன் என் கிளாஸ் தான் படிக்கிறான். ஆனா சொல்லு. சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியே ஆகணும். ப்ராமிஸா? எதுக்கு? பண்ணுமா. ஏய், என்ன விஷயம் தெரியாம நான் ப்ராமிஸ்லாம் பண்ண மாட்டேன்பா. சப்போஸ் நாளைக்கு இந்த விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சிருந்தா பேசி கன்வின்ஸ் பண்ணுன்னு ப்ராமிஸ் பண்ணு. ஐயோ, அப்பா கிட்டயா? நான் இந்த விளையாட்டுக்கெல்லாம் வரலப்பா. ப்ளீஸ்மா ஒரே ஒரு ப்ராமிஸ் தானமா, பண்ணுமா. என்னடா நீ? மா, ஒரு ப்ராமிஸ் கூட உன்னால பண்ண முடியாதா? எனக்காக எதுவுமே பண்ண மாட்டியா நீ? ஒரே ஒரு ப்ராமிஸ் தானமா. ப்ராமிஸ் பண்றதுக்கு ரொம்ப பயமா இருக்குடா வெற்றி. ப்ளீஸ்மா. சரி, ப்ராமிஸ் சொல்லு. என்ன பிரச்சனைனா, அந்த பையன் சொல்லு. 12th ஃபெயில்மா. ஃபெயிலா? என்னடா சொல்ற? மா, 12th மட்டும்தான்மா ஃபெயிலு. ஆனா அவன் ரொம்ப நல்ல பையன்மா. ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கேன், எப்படியும் கிளியர் பண்றாமா. அட போடா, 12th ஃபெயிலான பையனுக்கு யாரு அட்மிஷன் கொடுத்தாங்க? தரல, அவனே வந்து உட்காந்துட்டான். ஐயோ, இது பெரிய விலங்கமான விஷயம்பா. இந்த விளையாட்டுக்கு நான் வரல. ப்ளீஸ்மா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னு கேளு, அப்புறம் உனக்கே புரியும். ஐயோ, என்னடா இது? பயமா இருக்குடா. அப்பா கிட்ட எப்படிடா இதெல்லாம்? அப்பா தானம்மா, கேளுமா. அந்த பையன் பேரு பழனிமா. என்னடா இது? இப்படிலாம் கூட பண்ணுவீங்களா? வெற்றி வெற்றி வேணாண்டா செல்லம், இப்படி எல்லாம் பண்ண கூடாதுடா. சொன்னா கேளுடா செல்லம். மா, தப்புதாமா. ஆனா நல்ல விஷயத்துக்கு தப்பானலாம் நீ தானமா சொல்லுவ. போடா, எப்ப பாரு இத ஒண்ணு சொல்லி என்ன பிளாக்மெயில் வேற பண்ணு. மாமா, நாளை பின்ன இந்த விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சிருந்தா பேசி ஆஃப் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்புமா. எப்படிடா போய் இந்த விஷயத்தெல்லாம் அப்பா கிட்ட பேசுறது? உங்க அப்பாடா. அப்பாதாமா. சாதாரணமா உன்னை பத்தி பேசினாலே அவருக்கு கோவம் வரும். என்ன கண்ணா பின்னான்னு திட்டுவாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மா, இந்த சின்ன விஷயத்துக்குலாம் போய் பயப்படலாமா? நீ யாரு? இவ்வளோ பெரிய ஆளு. இதெல்லாம் உன் கால் தூசிக்கு சமமா? சரி, ஏதோ நல்ல விஷயம்னு சொல்ற. அதுவும் ஒரு பையனோட படிப்பு விஷயம்னு சொல்ற. ட்ரை பண்றேன். தேங்க்யூமா. டேய், சாப்பிட்டு போடா. நீயே சாப்பிடுமா. அடப்பாவி, காரியானதும் கைட்டு விட்டுட்டான் பாத்தியா? இதான் இந்த காலேஜ் பசங்களையே நம்ப கூடாது. ஐயோ, இப்ப நான் எப்படி அவர்கிட்ட பேசி இதை சமாளிப்பேன்? ஐயோ, வில்லங்கமான வேலையில மாட்டி விட்டுட்டு போயிட்டான்.
விஜய். மச்சான் கொஞ்சம் phone கொடு. ஹாய். என்ன பண்ற? எங்க பாத்தியா குடுறான்னு இப்பதான் சொன்னீங்க நோட் செஞ்சேன். சொன்னீங்க. எப்படி இருக்கு கேவலமா இருக்கு. இங்க பாடுற முதல்ல. பாஸ் எங்க ஆயாக்கு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, கொஞ்சம் ஃபோன் கொடுங்களேன். டேய் turn this side. ஏய் அப்புறம் மச்சிராம் மணி பேசுறேன்டா. எந்த மணியா? டேய் நான் தான்டா தேவி தேட்டர்ல 10 ரூபா டிக்கெட் வாங்கும் போது 10 ரூபா கம்மியாக கடன் வாங்கினேன், அந்த மணிடா. ஒன்னும் இல்ல மச்சி, லைட்டா கிராஷ் டாக்கு. மேல சொல்லு மச்சி. மச்சி இன்னைக்கு ஈவினிங் ரெஸ்டாரண்ட் போலாமா? நான் ஃப்ரீ தான். ஓ சம்பளம் கிரெடிட் ஆகலையா? எனக்கு கிரெடிட் ஆகுது. ஓ 2 நாளா? ஒரு நிமிஷம் இரு மச்சி. இன்னைக்கு 28, நாளைக்கு 29, 30 குறிச்சிக்கிறேன் மச்சி. மச்சான் டேட் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 30ஆம் தேதி உனக்காக டேய், அலாட் பண்ணிட்டேன் மச்சான். மறக்காம என்ன ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிடு. ஓகே ஓகே மச்சி, வச்சுறேன். பாய். ஓசியா சாப்பிடுறதுக்கு ச்சீ. இந்த பொழப்புக்கு தூக்கு மாட்டி செத்து போயிடுறா. அதை யார் சொல்றது பாரு. +2 ஃபெயில் ஆனவன் தானே, முதல்ல ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆகிற வழி பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஸ்டூடண்ட், சிட் டவுன். மச்சான் தென்மேற்கு பருவ காற்று வந்துட்டான்டா. டேய் அவனுக்கு என்ன அந்த பேர் வச்சிருக்க? பேசிட்டு இருக்கும் போதே மூஞ்ச வாட்டர் வாஷ் பண்றாரு. மச்சான் செம்மையா கலாய்கிறான்டா. புரியுதா? டேய் ப்ரொஃபசர்ரா. டேய் என்னடா இழிப்பு? எந்தரா? என்ன இழிப்பு? ஃபூல், இடியட், முட்டாள், சோத்து முட்டை, தண்டைச்சோறு, நீல உருப்படியோடா? எனக்குலாம் அப்பவே தெரியும் சார், நான் உருப்பிட மாட்டேன்ட்டு. நான் தான் ஸ்டூடெண்ட் ஆச்சே. சைலண்ட். டேய் எங்க பாரா, இன்னைக்கு இல்ல என்னைக்குமே உருப்பட மாட்டேன், உருப்படவே மாட்டேன். தேங்க்யூ சார், ஹாப்பி நியூ இயர். இடியட். டேய் பேசிட்டு இருக்க கலாய்க்கிற. மச்சான் டேய் ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? மச்சான் சாரோட கையில பாடுறா. அவரு கையில் என்ன? HMT வாட்சு. ஏய் காமெடியா? அவர் கையில ஐடி கார்டு மாதிரி இருக்குடா. மாவனை இன்னைக்கு நீ செத்த. ஏய் உம்மாறா வெற்றி. அவ்வளவுதான் செத்தேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஐடி கார்டு வந்திருக்கு. நீங்க எல்லாருமே இனிமே ஐடி கார்டை போட்டுக்கிட்டு தான் காலேஜுக்குள்ள வரணும். இல்லனா எல்லாருக்கும் 100 rupees ஃபைன் போடுவேன். உங்க பேர் எல்லாரையும் கூப்பிடுறேன், வந்து இந்த கார்டை வாங்கிட்டு ரிசீவ்டுங்கிற இடத்துல சைன் பண்ணிட்டு போனோம். அன்னைக்கு எப்படி எஸ் ஆயிட்ட, இன்னைக்கு கண்டிப்பா மாட்டினேன். அந்த பையன் பாவம் உன்னை சும்மா விடுமா? வெற்றி ரொம்ப பயமா இருக்குடா. நான் வேணா பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவா. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, பார்த்துக்கலாம். அசார் யாரு? தாண்டா சார். வா. இந்த எங்க ரகுமான் யாரு? சார் கமான் சீக்கிரம் வா. சார் என்ன சார் பாத்ரூம் போகணும் சார். கொஞ்சம் இரு, ஐடி கார்டு கொடுத்துட்டு இருக்கல. இல்லை சார் கொஞ்சம் அர்ஜென்ட் சார். என்னப்பா குழந்தை மாதிரி ஐடி கார்டை வாங்கிட்டு போய. சுரேஷ் கமிங் சார். இந்தா. டேய் இப்ப என்னடா பண்றது? விட்றா, பார்த்துப்போம். மாட்டினா கடவுளே தப்பிச்சிடணும்.